வந்திருந்தா இந்நேரம் இங்க வந்திருப்பாரே கபிலன். என்னாச்சு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கபிலன் இன்னும் வரலையா? சார் இன்னும் வரல மேம். கிளம்புறேன்னு அப்பவே சொன்னாரே. சரி, நீங்க அவர் வந்தது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேம். நான் அவருக்கு கால் பண்ணி பார்க்கறேன். போனும் எடுக்கல. என்ன பண்றாரு? அமுதாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? மேடம். சொல்லுங்க. உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? எதுக்கு? தெரியல மேடம். சரி, உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். நீங்க தான் புனிதாவா? ஆமா. ப்ளீஸ் உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கபிலன் உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா, என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னாச்சு மேடம்? உங்களை அடிச்சதா உங்க ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து கேட்டுக்கோங்க. மேம், அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் ஒன்னும் வேணும்ல என்ன எதுவும் அடிக்கல மேம். தவறுதெல்லாம் என் மேல கைப்பற்றுச்சு. ஆனா நான் ஒன்னும் அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே மேடம். அப்புறம் எப்படி? உங்க ஹஸ்பண்ட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். மேம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போற அளவுக்குலாம் அவர் எந்த தப்பும் பண்ணல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. இப்ப வாங்க போலாம். மேம், ஒரே ஒரு நிமிஷம். அம்மா ஏதோ கோவத்துல சொன்னாங்கன்னு நினைச்சா இப்ப நிஜமாவே கபிலன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே. நான் சொல்லி அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்ன பண்றது? நான் எப்படி போலீஸ ஃபேஸ் பண்றது? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. இப்ப வாங்க போலாம். மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். நான் எங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா. இந்தாங்க காஃபி. போன் அடிச்சுட்டே இருக்குதே, யாருது? உன்னோடதா? அது ஒண்ணு என் போன் இல்ல, அண்ணி போன். அதானே பார்த்தேன். உனக்கு எவன் போன் பண்ண போறான்? உன் சொந்தக்கார பயலுவ மொத்த பேரும் கஞ்ச பிசுனாரிகளாச்சு. போன் எடுத்து அமுக்குனா பட்டன் தெரிஞ்சிரும்னே போன் பண்ண மாட்டான். அது மட்டுமா, எல்லாம் கொழுப்பெடுத்து தெரிகிற பசங்களாச்சு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் வம்புக்கு இழுக்கலன்னா தூக்கம் வராதே. சரிடி நீ சொன்ன அப்படிதான் இருக்கு. ஏங்க, புனிதா தான் போன் பண்றா. எடுத்து பேசு, என்னன்னு கேளு. ஹலோ புனிதா. அத்தை, அம்மா எங்க? இங்கதாம்மா இருக்காங்க. இரு கூப்பிடுறேன். அனி, அனி. மேகல, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? புனிதா நீ உங்ககிட்ட பேசணுமா? போனா குடு குடு குடு. சொல்லுமா, என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அம்மா, நான் சொல்ல கேட்காம எதுக்குமா கபிலன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? என்னம்மா சொல்ற? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? ஏமா, நேத்து நீ அவ்வளவு சொன்ன பிறகு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பனாமா? என்னாச்சு? அப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஐயோ இல்ல புனிதா, அது ஏதோ கோத்துல சொன்ன பேச்சுமா. ஐயோ, அப்ப நீங்க பண்ணலையா? சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். ஏய், இரு போனை வைக்காத. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கட் பண்ணுமா. மா, நான் வீட்டுக்கு வரும்போது சொல்றேம்மா. நான் அப்புறம் பேசுறேன். புனிதா, ஐயோ ஐயோ. என்ன மறக்கதான் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு காதுல விழுந்துச்சு. புனிதாதான் ஏதோ மாப்பிள்ள மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தனான்னு கேக்குறா. என்ன நீ இது? எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் நீங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு புனிதாவுக்கு தெரியாதா? ஆனா என்னடி நீ? இன்னைக்கு தேதிக்கு புனிதாவுக்கு கபில மாப்பிள்ள என்ன சொல்றாரோ அதுதான் நீதி, நேர்மை, நியாயம், சட்டம் எல்லாமும் இருக்கு. அப்படி இருக்கையில அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா வேற யாரு கொடுத்திருப்பாங்க? கபிலன் இப்போ எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? நிஜமாவே அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? இல்ல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மா, டைம் ஆச்சுமா. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் மேம்.
கபிலன், நீங்க என்ன இங்க? ஏதோ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஏங்க பயந்துட்டீங்களா? கோர்ட்டுன்னு தானே சொன்னாங்க, அதுக்காக எப்படியா வேகமா ஓடி வர்றது? ஏங்க நான் மட்டும் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் கோவாக்கு வரலன்னு நானே உங்களை கீழே பிடிச்சு தள்ளி விட்டேன்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்கல்ல. கபிலன், விளையாடாதீங்க. எப்ப நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்க? அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். அவரும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர் போல, உடனே ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. தம்பி போதும்பா, புனிதா ரொம்ப பயந்துட்டாங்க. உண்மையை சொல்லிடு. உண்மையா? என்ன உண்மை? அம்மா, நான் கபிலன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். தம்பி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர்தான் உங்களை சும்மா பிராங்க் பண்ண சொல்லி கூட்டு வந்தாரு. பிராங்கா? இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அடி, பிராங்க் பண்றீங்களா என்ன? சாரி புனிதா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப நான் உங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்றேன்னு சொல்றீங்களா? சரி சரி, நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம். புனிதா, இவங்க தான் ராணி அக்கா, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நான் பண்ணதுதான் பிராங்க், ஆனா அக்கா நிஜமான போலீஸ். சும்மா உங்களை ஒரு மிரட்டலாமேன்னு அனுப்பி வச்சேன். என்ன மிரட்டலாம் நினைச்சீங்களா? சரி தம்பி, நான் கிளம்புறேன். டியூட்டிக்கு நேரமாச்சு. புனிதா, இது தம்பியோட ஐடியா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ சீக்கிரம் கபிலன் வீட்டுக்கு வா, நிறைய பேசலாம். சரிக்கா. எங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஆனா ஒண்ணு புனிதா. என்ன? இல்ல, நீங்க கீழே விழ போகும்போது அம்மானு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா பிடிச்சது யாரு? இந்த கபிலன் தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க சேட்டு அதிகமாயிடுச்சுன்னு தெரியுது. வாங்க. புனிதா கார்ல வருவான்னு பார்த்தா என்ன இவரோட வரா? கபிலன், உள்ள வாங்க. வரணுமா? வாங்க, வந்து மாமியாரை பார்த்துட்டு போங்க. எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா உங்க அம்மா என்னைக்கு என்ன மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க? புள்ள பிடிக்க வர்றவன் மாதிரியே பார்ப்பாங்க. என் புள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டான்னு ஒரு நாள் உங்க அம்மா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க பாருங்க. என்ன இவ வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா? ஐயோ, பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்னையும் அவர் கூட சேர்த்து ஜெயில போட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஓஹோ, அவ்வளவுதான். உங்க அம்மா தான் அங்க ஜெயில் வார்டனா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை கிண்டல் பண்றதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள. சாரி 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 சாரி.